வணக்கம் நண்பர்களே. காங்கிரஸ் தலைவர் ராகுல் தென்னிந்தியாவில் கேரளாவில் வயநாடு தொகுதியில் போட்டியிட இருக்கின்றார். ஏன் அவர் வயநாடு வருகின்றார் என்பதுதான் இன்றைய கேள்விக்கான பதிலை நாம் பார்க்க போகிறோம். வழக்கமாக 2004 லோக்சபா தேர்தல், 2009 தேர்தல், 2014 தேர்தல், இந்த 3 முறை தேர்தலும் வெற்றி பெற்று எம்பியான ராகுல் அமைதியை விட்டு வெளியே இதுவரையும் எங்கும் வந்ததில்லை. எந்த முறையும் 2 தொகுதியில் போட்டியிட்டதில்லை. அமேதி அவருடைய குடும்ப தொகுதி. அவருடைய அப்பா, அவருடைய அம்மா எல்லாரும் போட்டு ஜெயித்த இடம் அமேதி. அதை விட்டு தென்னிந்தியாவில் கேரளாவில் வயநாட்டுக்கு வருகிறார். அதற்கான காரணம் என்ன என்பது நம்ம இப்போ பார்ப்போம். தனது அரசியல் வாழ்வில் முதலாக அப்பா அம்மா போட்டியிட்ட அதே அமேதியில் 2004 போட்டியிட்டு 3 லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றார் ராகுல். 2009 தேர்தலிலும் அப்படித்தான் 3 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி எளிதானது. 2014 நாடெங்கும் மோடி அலை வீசியது. அந்த அலை உத்தரப்பிரதேசத்தையும் விட்டு வைக்கவில்லை. அங்கு ராகுலை எதிர்த்து நின்றவர் ஸ்மிருதி இரானி. இவர் என்ன செய்தார் என்றால், கடந்த தேர்தல்களை விட ராகுலின் ஓட்டு வித்தியாசத்தை 1 லட்சமாக குறைத்தார். 1,07,000 ஓட்டுகள் வித்தியாசத்தில் தான் ராகுலால் ஜெயிக்க முடிந்தது. அதுவரை அதிகபட்சம் 50,000 வரை வாக்குகள் வாங்கியிருந்த பாஜக அப்போது 3 லட்சம் வாக்குகள் வாங்கியது. இந்த முறையும் ஸ்மிருதி இரானியே போட்டியிடுகிறார். லோக்சபா தேர்தலுக்கு பிறகு நடந்த ஊபி சட்டசபை தேர்தலில் அமேதி தொகுதிக்கு உட்பட்ட சட்டசபை தொகுதிகள் 5இல் 4 பாஜக ஜெயித்திருக்கிறது. ஒரு தொகுதி சமாஜ்வாடிக்கு கிடைத்தது. காங்கிரஸ் சில இடங்களில் டெபாசிட் இழந்து விட்டது. இந்த தேர்தல் முடிவால் அந்த தொகுதி எம்பி ராகுல் அதிர்ந்து போனார். இவ்வளவு பிரச்சனைக்கிடையில் இந்த முறையும் பாஜகவின் ஸ்மிருதி இரானி பெரும் நெருக்கடியை தருவார் என்பதுதான் ராகுல் இன்னொரு பாதுகாப்பான தொகுதியை தேடுவதற்கு காரணம். ஆயிரத்தி 1991 ராஜீவ் போட்டியிட்ட போதும் 1999 சோனியா போட்டியிட்ட போதும் அவர்களின் வேட்புமனுவை முன்மொழிந்த ஹாஜி சுல்தான் என்பவரின் மகன் ஹரூன் ரஷீத் என்பவர் இந்த முறை ராகுல் வேட்பாளர் ஆவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார். இவரும் காங்கிரஸ்காரர் தான் என்றாலும் ராகுலின் அணுகுமுறையில் இவருக்கு உடன்பாடில்லை. பலமுறை ஆதரித்தது போதும் இந்த முறை சுயேட்சையாக போட்டியிடப் போகிறேன் என அறிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து ஆங்கில தொலைக்காட்சி ஒன்று கருத்து கேட்டது. இதில் 70% முஸ்லிம் வாக்காளர்கள் ஹரூன் ரஷீத்தை ஆதரிப்பதாக தெரிந்தது. இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் பாதுகாப்பான தொகுதியை தென் மாநிலங்களில் தேடினார் ராகுல். ஆனால் தென்னிந்தியாவையும் வட இந்தியாவையும் கலாச்சார ரீதியாக மோடி பிரித்து விட்டார். அந்த பிரிவினையை போக்கவே தென் மாநிலத்தில் போட்டியிட முடிவு செய்தேன் என்கிறார் ராகுல். ஆனால் பிரதமர் மோடி வித்தியாசமாக கிண்டல் செய்கிறார். இந்து தீவிரவாதம் என்று காங்கிரசார் சொன்னார்கள். அதெல்லாம் இப்போது தோல்வி பெற்றுவிட்டது. பெரும்பான்மை இந்துக்கள் வாழும் பகுதியை விட்டு சிறுபான்மையினர் அதிகம் உள்ள தொகுதியை தேடி ராகுல் சென்று விட்டாரே என்கிறார் பிரதமர் மோடி. அவர் தேர்வு செய்திருக்கின்ற வயநாடு தொகுதி காங்கிரசுக்கு பாதுகாப்பான தொகுதி என்பதில் சந்தேகமே இல்லை. கேரளாவின் 20 லோக்சபா தொகுதிகளில் 4க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் சிறுபான்மையினர் அதிகம் வசிக்கின்றனர். அதில் ஒரு தொகுதி வயநாடு. இங்கு 60% மக்கள் சிறுபான்மையினர். இங்கு 60%க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் முஸ்லிம்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள். மலையும் காடும் தோட்டங்களும் ஆறும் அணைகளும் நிறைந்த பகுதி இந்த இடம். விவசாயமே இங்கு முக்கிய தொழில். சுற்றுலாவிலும் முன்னணியில் உள்ளது. மாவோயிஸ்டுகள் ஆதிக்கம் மிகுந்த மாவட்டம் இது. அண்மையில் கூட விடுதி ஒன்றில் பணம் கேட்டு மிரட்டிய மாவோயிஸ்ட் ஒருவரை போலீசார் என்கவுண்டரில் கொன்றனர். தொகுதி மறுசீரமைப்புக்கு பிறகு உருவான வயநாடு தொகுதியில் 2009 காங்கிரஸின் ஷா நவாஸ் உசேன் 1,60,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றார். பாஜகவுக்கு வெறும் 30,000 வாக்குகள் கிடைத்தன. 2014 தேர்தலில் மீண்டும் அவரே வென்றார். ஆனால் வாக்கு வித்தியாசம் வெறும் 20,000 மட்டுமே. அப்போது தனித்து போட்டியிட்ட பாஜக 80,000 வாக்குகள் பெற்றது ஆச்சரியம். அண்மையில் ஷானவாஸ் உசேன் இறந்து போனார். தற்போது இந்திய கம்யூனிஸ்ட் சார்பில் சுனீர் என்பவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். பாஜக இந்த தொகுதியை கூட்டணி கட்சிக்கு ஏற்கனவே ஒதுக்கிவிட்டது. இந்த தொகுதியின் ஒரு எல்லை கர்நாடகா மாநிலத்திலும் இன்னொரு எல்லை தமிழ்நாட்டின் நீலகிரி மாவட்டத்திலும் உள்ளது. இந்த தொகுதி தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா மாநிலங்களின் ஜங்ஷன் என்பதால்
இது இந்த 3 மாநிலங்களிலும் காங்கிரஸின் வெற்றிக்கு உதவும் என்கிறார்கள் காங்கிரஸார். அது எப்படி உண்மையோ இல்லையோ, இதனால் கேரளாவில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் பீதியில் உறைந்து போயிருக்கின்றனர். ராகுல் வருவதால் கேரளாவில் உள்ள ஒட்டுமொத்த சிறுபான்மையினர் ஓட்டும் காங்கிரஸுக்கு போய்விடும் என்று அஞ்சுகின்றனர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர். எப்படியோ வயநாட்டில் ராகுல் ஜெயிக்கலாம். ஆனால் தேர்தலுக்கு பிறகு நடக்கின்ற பிரச்சனைகளில் வயநாட்டில் கம்யூனிஸ்ட் கோட்டையில் கம்யூனிஸ்ட் மாநிலத்தில் வந்து ராகுல் போட்டியிட்டது நிச்சயம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகமே இல்லை. என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? அத்தனை கட்சி கூவி கூவி அழைச்சு இன்னைக்கு கூட்டணி சேர்த்திட்டு இருக்காங்க. யுத்தம் செய்ய மாட்டேன்னு போயிட்டேன்னு சொன்ன உடனே கோவலைன்னு சொல்லுவாங்க. आप में से किसी ने कहा था कि राफेल सीओ has said people of Tamil Nadu are remarkable. தேர்தல் திருவிழா 2019 6 பக்க எக்ஸ்க்ளூசிவ் தேர்தல் செய்திகள் தினமலர் நாளிதழில் தினமும் சில செய்திகள், சில படங்கள், சில தகவல்கள் தினமலர் நாளிதழில் மட்டுமே. தினமலர், உண்மையின் உரைக்கல்.